சென்னை தீவுத்திடலில் ஃபார்முலா 4 கார் ரேஸ் நடைபெறவுள்ள நிலையில் சென்னையில் போக்குவரத்து மாற்றம் செய்து சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சந்தோஷ் நேரலையில் வழங்க காத்திருக்கிறார். சந்தோஷ், சென்னை தீவுத்திடலில் நடைபெற்று வரும் ஃபார்முலா 4 கார் பந்தயம் குறித்தும் ஃபார்முலா 4 கார் பந்தயத்தையொட்டி தீவுத்திடல் பகுதியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய போக்குவரத்து மாற்றம் குறித்தும் விவரங்களை சொல்லலாம். வணக்கம் சரவணன். தெற்காசியாவில் முதல் முறையாக நாளை சென்னை மாநகராட்சியில் முதல் முறையாக இந்த ஃபார்முலா 4 ரேஸ் கார் பந்தயம் என்பது நடைபெற இருக்கிறது. அதற்கான பணிகள் என்பது இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் போக்குவரத்து சார்பில் மாற்றங்கள் என்பதும் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த கார் பந்தயம் என்பது தீவுத்திடலை சுற்றி இருக்கக்கூடிய 3.5 கிலோமீட்டர் சாலை வரையிலுமே இந்த போக்குவரத்து மாற்றம் என்பதும் தொடர்ச்சியாக செய்யப்பட இருக்கின்றன. தற்போது ஒளிப்பதிவாளர் போக்குவரத்து சார்பில் மாற்றம் என்பதும் தொடர்ச்சியாக செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் சாலை, அண்ணா சாலை மற்றும் பெரியார் சிலை, சென்ட்ரல் லைட் பாயிண்ட் உள்ளிட்ட சாலை வழியாக செல்லலாம் என்றும் போக்குவரத்து துறை சார்பில் அறிவிப்பினை கொடுத்திருக்கின்றனர். மவுண்ட் ரோட்டை பொறுத்தவரையிலுமே வாலாஜா பாயிண்ட் நோக்கி செல்லக்கூடிய வாகனங்கள் பல்லவன் சாலையில் இருந்து செல்லக்கூடிய அந்த சென்ட்ரல் லைட் பாயிண்ட் நோக்கி திருப்பிவிடப்படும் என்றும் தெரிவித்து இருக்கின்றனர். வடக்கு பகுதியை பொறுத்தவரையிலுமே காமராஜர் சாலையில் இருந்து சாந்தோம் நோக்கி செல்லக்கூடிய வாகனங்களுக்கு எந்தவித போக்குவரத்திலும் மாற்றம் என்பது செய்யப்படவில்லை. இருப்பினும் சென்ட்ரல் லைட்டில் இருந்து அண்ணா சாலை நோக்கி செல்லக்கூடிய வாகனங்கள் பல்லவன் சாலை சந்திப்பு வரை வழக்கம் போல் செல்லலாம் என்று தெரிவித்திருக்கின்றனர். பல்லவன் சாலை சந்திப்பில் இருந்து பெரியார் சிலை வரை ஒரு வழிப்பாதையாக தற்காலிகமாக இருவழிப்பாதையாக தற்போது மாற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையினுடைய மைய பகுதியாக இருக்கக்கூடிய அண்ணா சாலையில் இந்த பல்வேறு மாற்றங்கள் என்பதும் செய்யப்பட்டிருக்கின்றன. சிவானந்த சாலை என்பதும் தொடர்ச்சியாக மூடப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் முத்துசாமி சந்திப்பில் இருந்தே அண்ணா சாலை மற்றும் கொடிமர சாலைக்கு வாகனங்கள் செல்ல அனுமதி இல்லை என்றும் அதற்கு பதிலாகத்தான் பல்லவன் சாலை மற்றும் EVR சாலை, சென்ட்ரல் ரயில்வே நிலையம், பெரியமேடு, காந்தி எர்வின் வழியாக தங்களது வண்டிகளை சென்று இலக்கை அடையலாம் என்றும் காவல்துறை சார்பில் தெரிவித்திருக்கின்றனர். தொடர்ச்சியாக தீவுத்திடலை சுற்றி இருக்கக்கூடிய பிரதான சாலைகளான வாலாஜா சாலை, அண்ணா சாலை, காமராஜர் சாலை மற்றும் EVR சாலை உள்ளிட்ட 3 சாலைகளை உள்ளடக்கி கனரக வாகனங்கள் மற்றும் இலகு வாகனங்கள், வணிக வாகனங்கள் செல்வதற்கு தடை என்பதும் விதிக்கப்பட்டிருக்கிறது. நண்பகல் 12 மணி முதல் இரவு 10 மணி வரை செல்வதற்கான அந்த தடை என்பதும் தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒளிப்பதிவாளர் ராஜேஷ் நேரலையில் காட்டி வருவதை போலவே இந்த ஓமந்தூரார் சாலையில் இருந்து தீவுத்திடலுக்கு செல்லக்கூடிய சாலை முழுவதுமாக இன்னும் சற்று நேரத்தில் இந்த வாகனங்கள் எதுவும் செல்வதற்கு அனுமதி என்பது கொடுக்கப்படவில்லை. அண்ணா சாலை வழியாக சென்ட்ரலுக்கு செல்லக்கூடியவர்கள் பல்லவன் சாலையில் இருந்து கொடுக்கப்படவில்லை. அண்ணா சாலை வழியாக சென்ட்ரலுக்கு செல்லக்கூடியவர்கள் பல்லவன் சாலையில் இருந்து இடதுபுறமாக செல்லும் அந்த சாலை மட்டுமே இயங்கும் என்றும் வலதுபுறமாக இயக்கக்கூடிய அந்த சாலை என்பது முழுவதுமாக தற்காலிகமாக மூடப்படும் என்றும் போக்குவரத்து துறை சார்பில் தெரிவித்திருக்கின்றனர். 3.5 கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட இந்த கார் பந்தயம் நடைபெறும் இந்த சாலைகளில் முழுவதுமாக 2 நாட்கள், அதாவது நண்பகல் 12 மணி முதல் இரவு 10 மணி வரை 2 நாட்களுக்கு இந்த சாலைகளில் மாற்றம் என்பது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். சென்னை தீவுத்திடல் பகுதியில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கப்பட இருக்கக்கூடிய ஃபார்முலா கார் பந்தயம் குறித்தும் அதற்காக செய்யப்பட இருக்கக்கூடிய ஏற்பாடுகள், போக்குவரத்து மாற்றம் குறித்தும் நேரலையில் வந்து பிரத்யேக காட்சிகளுடன் விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி சந்தோஷ்.